ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஏன் பொட்டு வைக்க மாட்டேறீங்க? பொட்டு நான் வைப்பேன், வீட்டில் தானே இருக்கேன், அதுக்காண்டி பொட்டு வைக்க வேண்டாம், வீட்டில் இருக்குது இன்னும் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொட்டு வைக்காமல் இருப்பேன். வீட்டில் தானே இருக்கிறேன், எதுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் விட்டுருவேன். சரி, இன்றைக்கி ஏன் பொட்டு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க, நீங்கள் மட்டும் ஏன் பொட்டு வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பீங்க. சரி, மூஞ்சி க்ளீன் பண்ணிட்டு வந்து கண்ணாடி பார்த்தா அதனால் பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது வெளில போனால் பொட்டு வைக்கிற பொட்டு, வீட்டில் இருக்க பொட்டு முடிஞ்சிச்சு. அதுக்காண்டி ஒரு ரீசன் அப்புறம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ வைக்க மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன், உங்களுக்குமே தெரியும். அதுக்காண்டி தான் பொட்டு வைக்காம தான். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். சாப்பாடுனா காலைல கஞ்சி இருந்துச்சு, அதை ஹீட் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கஞ்சி சாப்பாடு பொரியல் பண்ணிட்டு நான் பண்ணி அவங்களுக்கு நான் வயலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். திரும்பி 12 மணிக்கு சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போகணுமே. சரி வாங்க நம்ம வயலுக்கு போகலாம், எப்படி நம்ம போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பொரியல் பண்ணலாம். பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று என்னோடய மாமனார் தான் மார்க்கெட்டு போயிட்டு வந்தார். நேற்று பக்கத்து ஊரில் மார்க்கெட்டு போயிட்டு என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அது பீர்க்கங்காய், தக்காளி, 3 கத்திரிக்காய், அவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க வெஜிடபிள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லினால்ட்டு 2 நாளைக்கு இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெங்காயம் வாங்கிட்டு வரல, தெரியுமா? வெங்காயமே வாங்கிட்டு வரல. வெங்காயம் இல்லாமல் இன்றைக்கி எப்படி இது பண்ண போகிறேன்னு தெரில. காலையில் கஞ்சி சாப்பாடு தான் அவங்க கேட்டாங்க. நேற்று ஒயிட் சாப்பாடு பண்ணியிருந்தோம். மதியத்துக்கு நீ ஒயிட் சாப்பாடு பண்ணிவிடு, இப்போது எங்களுக்கு கஞ்சி சாப்பாடு பண்ணுற வேலை பார்க்குறவங்களுக்கு ஒயிட் சாப்பாடு மாடு பண்ணி கொடுத்துர்லாம், 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 பேரில் 3 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் பொரியல். காலைல அவங்க அம்மா, என்னோடய மாமனார், மாமியார், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் கஞ்சி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த பொரியல் பண்ண போகிறோம். சாப்பாடு இன்றைக்கி நான் தான் ஒரு டிஃபனில் எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் 2 டிஃபனில். அவங்க காலையில் அவங்களுக்கு ஏதாவது வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுவாங்க. மதியம் ஒரு டைம் தான் சாப்பாடு தருவாங்க. என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெண்டைக்காய், ஒரு பீர்க்கங்காய், ஒரு கத்திரிக்காய், இது போட்டு தான் பொரியல் சும்மா பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறோம். சரி, உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை நான் சேர்த்துட்டேன், இப்போ வதக்கி விட்டுடலாம். இந்த கொழப்பு போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து அது கூட போட்டால் கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு அது கூட போட்டால் இந்த கொழப்பு இல்லாமல் அதில் சேர்ந்து வதக்காண்டி தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வதக்கினாலே சரியாயிடும். எனக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? ஆனால் இங்கே புளி கிடைக்க மாட்டுது. எப்படியாவது ஒரு 2-3 நாள் புளி எங்கேயாவது ஹஸ்பண்ட் மார்க்கெட்டில் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லி வெண்டைக்காய் புளி குழம்பு, சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த மொச்சக்கொட்டை பயிர், கடலைப்பயிரெலாம் போட்டு இந்த கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. சாப்பிட்றலாம் கொஞ்ச நாளிலே. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட கொழப்பு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம தாளித்து இது பண்ணலாம். வழக்கம் போல் எல்லா காயுமே போட்டு எடுத்துடலாம். போதும் இந்த அளவுக்கு. வெண்டைக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். அந்த பாத்திரத்துலேயே வடை சட்டியும் வச்சுட்டேன். யானுமே அதுவுமே வெண்டைக்காய் தானே, அதனால் அது கூடவே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெந்தயமும் ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கிட்டேன். அது பேர் புட்டுணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த பொரியல் பண்ணி சாப்பிடக்குள்ளே இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாமியார் பண்ணக்குள்ள நான் பார்த்துருக்கேன். அதுக்காண்டி நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தான் இல்லை, மசாலா தான் சேர்த்து இது பண்ண போகிறோம். மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட மசாலா சேர்த்து தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மசாலா அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காய்கறியை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்ப்பல, அந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி போட்டுக்கலாம். கத்திரிக்காவில் எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இன்னும் வெண்டைக்காய் மட்டும் சேர்க்கல, இது கொஞ்சம் வதக்குதும், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் முன்னாடி வதக்கி தானே வச்சுருக்கேன், அதுக்காண்டி. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு எங்கே உங்கள் அம்மா அப்படி சொல்லி கேட்டாங்க.
அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே மஞ்சத்தூள் மசாலா எல்லாமே சேர்த்துட்டா கொஞ்சம் அனல் அதிகமாக ஆகுது, அது கண்ணுக்குள்ளே போயிடுச்சு, அதான் வாய் கொஞ்சம் பேசக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே சேர்த்து நான் வதக்கிட்ட பாருங்கள். இந்த டைமில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவும் உப்பும் சேர்த்துட்ட பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் இது கொஞ்சம் நான் பார்க்காத விட்டுட்டேன். கொஞ்சம் இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டு உங்களுக்கு நம்ம சாப்பாடு டிஃபன் எடுத்து வச்சு போயிடலாம். எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஒரு வழியாக சமைச்சு எடுத்துக்கிட்டு நான் வயலுக்கு நடந்து வந்துட்ட பாருங்கள். அங்கே பாருங்கள், என்னோடய மாமியார் வந்து நாற்று அடிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து நான் கீழே இறங்கி தான் நடந்து போகணும். அது உள்ளே போகணும். மாமியார் வந்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அந்த சைடெலாம் மாடு நிறையாவே சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழகாக வந்துருந்துச்சு, ஆனால் மாடு சாப்பிட்ருச்சு. இந்த மாமியார் சைடு நாற்று எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் போன வருஷம் என்னையுமே என் மாமியார் என்னை கூட்டு வந்தாங்க தெரியுமா. நான் எப்படி சொல்ல, இந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த வேலைலாம் அப்படி இப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாவம் கூட பார்க்காம என்னை கூட்டு வந்து போன வருஷம் ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அந்த வேலை எனக்கு பார்க்கவே தெரியாது. ஒன் டைம் கூட நான் பார்த்ததுமே இல்லை. நாற்று அடிக்க சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஆள் வச்சு பண்ணாங்க. எவ்வளோ கேப் விட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு வயல் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு வயல் முடிச்சிருக்காங்க. நடுவில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சா, அதனால் ஏர் ஓட்டாமல் இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டு தான் ஓட்டுறாங்க பாருங்கள், அந்த சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு வயலுக்கு பார்த்தியா அது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பண்ணியிருக்காங்க. மாமியார் நாற்று அடித்து வைக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க ஆளுங்கெல்லாம் இன்றைக்கி சாப்பிட போயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல. அவங்க காலையில் சாப்பாடு வந்து அவங்க பொரி அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. மதியத்துக்கு மட்டும் தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதனால் நான் மாமியாருக்கும் அவங்க 2 பேருக்கு தான் ஒரு டிஃபனில் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சைடில் இருக்கிறதுலாம் அழகாக இருந்துச்சு பாருங்கள். ஆனால் மாடு தான் சரி ரொம்ப சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடுச்சு. இது வந்து எதுக்கு நாற்று நிறையா விட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் என்னோடய வீட்டில், அப்புறம் என்னோடய பெரியப்பாவோட வீட்டில் அவங்க மட்டும் தான் நாற்று இந்த மாதிரி விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா நாற்று கிடைக்கலனா அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க. நாற்று விட்டு அப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகும். ஏன்னா அந்த மழை டைமில் யாருமே நாற்று விடாமல் இருந்து அந்த கொஞ்சம் கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க 2 நாற்று கொஞ்சம் அதிகமாக விட்டு வச்சுருக்காங்க. நம்ம வயலில் போட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் அவங்க அந்த மாதிரி இது பண்ணிவிடுவாங்க. அதனால் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே அந்தாண்ட சைடெலாம் ஈச்ச மரம் இருக்குல்ல, அதுலேருந்து இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டு வயல் தான். என்னோடய ஹஸ்பண்ட் தான் அந்த கை வண்டி வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டம் தெரியுமா. என்கிட்ட ஈவினிங் வந்தால் சொல்லுவார், கை வலிக்குது, கால் வலிக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம் அது. டிராக்டர் இருந்தால் கூட எதுவும் தெரியாது. ஓட்டி எதுவுமே தெரியாது டிராக்டர் இருந்தால். இது வந்து கையாலே பிடிச்சிக்கிட்டு அந்த சேத்துக்குள்ளே காலை வச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டு இந்த வருஷமும் அவர் தான் பண்ணுறாரு. போன வருஷமும் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த சைட்லாம் பாதி நாற்று விட்டு பாதி வந்து முளையாமல் வச்சுருக்காங்கல்ல, வந்து அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அந்தாண்ட சைடு லாஸ்ட்டு சைடு வந்து கொஞ்சமாக நாற்று விட்டுருக்காங்க. அப்போ அதை நான் சரியாக வீடியோ எடுக்கல. அந்தாண்ட சைடு வந்து அவங்க அக்காக்காண்டி நாற்று விட்டு வச்சுருக்காங்க. அவங்க அக்கா வந்து இங்கே வயலில் குத்தவை எடுத்து பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அக்காவுக்கு நாற்று விட்டு வச்சுருக்காங்க. அவங்க அக்கா நெல் கொடுத்தது. இன்னும் நடுவில் கேப்பு தான் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு வந்து பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஒன் டைம் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் வயலுக்கெலாம் வர்றதில்ல. மழை பெய்யுதா, அதுக்கப்புறம் அந்த சைடெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, வயலுக்கெலாம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு கூட நான் செஞ்சு வச்சுருவேன். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆடு ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த டைம்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அவங்க காலையிலே சொல்லிட்டு போனாங்க, இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வா, மதியத்துக்கு நான் வந்துக்கிறேன், காலைல வர முடியாது, ஆடை ஓட்டி விட்டுட்டு இது பண்ணிவிடு அப்படின்னாங்க. மாடு மட்டும் அவங்க காலைல போகக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஆடு முன்னாடி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு எடுத்து டிஃபன்லாம் அந்தாண்ட பாருங்க சின்ன சின்னதாக நாற்று விட்டு வச்சுருக்காங்கல்ல, அதான் அவங்க அக்காவுக்கு வந்து அது வந்து வேறு அரிசி, அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே விளையிற நெல் நம்ம ஊரில் வந்து 3 மாதத்துல அரிசி பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து 6 மாதத்துக்கும் அது 1 வருஷத்துக்கு 1 டைம் தான் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணி இருக்காது, மழை பெய்யாதுல்ல, அதனால் அந்த இடம் மட்டும்தான் அவங்க அக்காவுக்கு விட்டு வச்சுருக்காங்க நாற்று. இந்தாண்டில் நமக்கு வயலுக்கு எடுத்துக்கிட்டு நாற்று வந்து அந்தாண்ட சைடில் வந்து வைக்கிறதுக்காண்டி விட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ கேப்பு விட்டு பண்ணியிருக்காங்களே. ஒரு ஜானு 1 இன்ச் அந்த அளவு கேப் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரி, நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். மாமியார் சொன்னாங்க, நீ போதும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் ரோட்டுக்குள்ளே மேலே ஏறி வந்துட்டேன் பாருங்கள். ஏன்னா வயல் வந்து ரோட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, இறங்கி வரப்புலாம் போகிறது அந்த கஷ்டம் இருக்காது. மாமியார் திரும்பி போயிட்டாங்க. இங்கேருந்து நான் எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமே.
இவ்வளோ தூரம் அந்த இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போகணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் நடந்தே தான் போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. நானும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தான் வந்தேன். ஒரே ஒரு டிஃபன் தான் எடுத்துகிட்டு போனேன். என் ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதான் நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் இன்னும் வரல. அவர் வந்தால் வருது நானுமே சாப்பிடணும். மாமனார் மாமியார் அந்த ஒரு டிஃபனில் ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க. ஏன்னா மதியம் 12 மணிக்கு வந்து நான் சாப்பாடு செஞ்சிருவோம்ல, சூடு சாப்பாடு குழம்போடு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு இப்போ தான் வந்தேனே. ரொம்ப கொஞ்சம் வானம் இருட்டுற மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சா, அதெல்லாம் சீக்கிரம் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.